அன்பு குழந்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? தொடர்ந்து வரக்கூடிய பாடங்களை நல்லா படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நாம் தாய் மண்ணே வணக்கம் என்ற பாடப்பகுதியினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். இந்த பாடல் முழுவதுமே தந்துள்ள பகுதிகள் அனைத்தும் நாட்டின் ஒற்றுமையையும் தனி மனித ஒற்றுமையையும் வலியுறுத்துவதாகவே அமைந்துள்ளது. அதற்காக பறவைகளை கதாபாத்திரங்களாக வைத்து வரக்கூடிய பாடங்கள், பாடல்கள் அவை மட்டுமின்றி விளையாட்டுக்கள் மூலம் எப்படி ஒற்றுமையை வளர்த்து கொள்ளலாம் என்பதை பற்றின காரியங்கள், அதுபோல முதல் பகுதியில் தேசபக்தி பாடல் என்று பலவிதமான செயல்பாடுகளை உங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. நாம் இந்த பாடப்பகுதி தொடங்கும்போது கூட மகாகவி பாரதியாரின் பாடலை எடுத்துக்காட்டா சொன்னோம். நாம் இந்த பாடத்தை முடிக்கும் போதும் அவருடைய ஒரு பாடலுடன் முடிக்கலாமா? எல்லோரும் சமம் என்ற கருத்தை வலியுறுத்தும் பொருட்டு அந்த காலத்திலேயே அவர் எழுதிய ஒரு பாடல். இந்த பாடல் பாரதியார் கவிதைகள் என்ற புத்தகத்தில் உங்களுக்கு கண்டறிந்து கொள்ளலாம். மிக பெரிய பாடல். அதிலிருந்து ஒரு சிறிய பகுதியை உங்களுக்காக நான் இப்போது சொல்கிறேன், கேளுங்க. எல்லோரும் சமம். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர். பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கொரு நிறம் ஆகும். சாம்பல் நிறத்தொரு குட்டி, கரும் சாந்தின் நிறம் ஒரு குட்டி. பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளைப்பாலின் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் அன்றோ. இந்த சிறிதென்றும் இஃது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ. வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை. எண்ணங்கள் செய்கைகள் யாவும் இங்கு யாவர்க்கும் ஒன்றென கண்டீர். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர். குழந்தைகளே, இதே பாடலை ஆர்விபி புதூரில் உள்ள ரேணுகா தேவி டீச்சர் உங்களுக்காக பாடி அனுப்பியிருக்காங்க. அதை கூட ஒரு முறை கேட்கலாமா? வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர். பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கொரு நிறமாகும். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர். பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கொரு நிறமாகும். சாம்பல் நிறத்தொரு குட்டி, கருஞ்சாந்தி நிறம் ஒரு குட்டி. பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளைப்பாலின் நிறம் ஒரு குட்டி. சாம்பல் நிறத்தொரு குட்டி, கருஞ்சாந்தி நிறம் ஒரு குட்டி. பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளைப்பாலின் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவையாவும் ஒரே தரமன்றோ.
இந்த நிறம் சிறிதென்றும் இகுதேற்றம் என்றும் சொல்லலாமோ? எந்த நிறம் இருந்தாலும் அவையாவும் ஒரு தரமன்றோ? இந்த நிறம் சிறிதென்றும் இகுதேற்றம் என்றும் சொல்லலாமோ? வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை. எண்ணங்கள் செய்கைகள் யாவும் இங்கு யாவர்க்கும் ஒன்றென காணீர். வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை. எண்ணங்கள் செய்கைகள் யாவும் இங்கு யாவர்க்கும் ஒன்றென காணீர். பாடலை 2 முறை கேட்டீர்கள் தானே? இதன் உட்கருத்து என்ன? உங்களுக்கு கேட்டபோது புரிந்து கொள்ள முடிந்ததா? ஆமாம், ஒரு வீட்டில் ஒரு பூனை குட்டிகள் போட்டது. 4 குட்டிகள் போட்டது. என்னெல்லாம் நிறம் என்று பாரதியார் சொல்லியிருக்கிறார்? இந்த பாடல்ல பாரதியார் வெள்ளை நிறமுடைய தாய்ப்பூனை 4 குட்டிகள் இட்டதாக கூறுகிறார். என்னெல்லாம் நிறம்? சாம்பல் நிறம், கரும் சாந்தின் நிறம், பிறகு பார்த்தா பாம்பின் நிறம், இன்னொன்று வெள்ளை பாலின் நிறம். இப்படி 4 நிறமுள்ள குட்டிகளை அந்த வெள்ளை பூனை இட்டதாம். இந்த 4 குட்டிகளும் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள். ஆனால் வெவ்வேறு நிறம் என்றுதான் உண்டு. வண்ணங்கள் வேற்றுமைப்படும் பொழுது அவர்கள் மனதால் வேறுபடுவதில்லை. அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்பதை வலியுறுத்தி உயர்ந்தவன் தாழ்ந்தவன், வெண்மை நிறமுடையவன் கருமை நிறமுடையவன் என்று இல்லை. அவர்களுடைய எண்ணங்களை வைத்துத்தான், ஒற்றுமை உணர்வை வைத்துத்தான் சிறந்தவனா இல்லையா என்பதை நாம் கணக்கிட வேண்டும். எனவே ஒருவரின் வெளி உருவத்தை பார்த்து வேற்றுமைப்படுத்த கூடாது என்பதை பாரதியார் இந்த பாடல்ல வலியுறுத்தி இருக்கிறார். இனி தொடர்ந்து வரக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே நீங்க சென்ற வகுப்புகளில செய்த செயல்பாடுகளினுடைய பிரதிபலிப்பு. கதையை, அதாவது பாடலை கதையாக மாற்றி எழுத சொல்லியிருந்து, அப்படித்தானே? அதாவது கோழி தன்னுடைய 10 குஞ்சுகளை அந்த வளர்த்த விதம் இதெல்லாம் பாடலாக கொடுத்துருக்காங்க இல்லையா? எல்லோரும் சமம் என்ற பாடல்ல தண்டரை முகில்வண்ணன் என்பவர் எழுதியது அந்த பாடல். இந்த பாடலை கதையாக மாற்றி எழுத சொல்லியிருந்து. இப்போ டீச்சர் உங்களுக்காக அந்த கதையாக மாற்றி எழுதிய பகுதியை ஒரு முறை வாசித்து காண்பிக்கிறேன். இதுபோலத்தான் நீங்கள் எழுதியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா திருத்தி எழுதி கொள்ளுங்க. தவறாக வந்திருந்தால் திருத்தி எழுதி கொள்ளுங்க. இது கவனிங்க. ஒரு கோழி முட்டையிட்டு 10 குஞ்சுகள் பொரித்தன. அந்த குஞ்சுகளை பாசத்தோடும் உணவினை பகிர்ந்து கொடுத்தும் வளர்த்து வந்தது தாய்க்கோழி. பசித்தாலும் புசித்தாலும் சமமாக இருக்க வேண்டும் என அது வாழ்வை வகுத்து கொடுத்ததாம். ஒரு நாள் பகல் வரை உணவே கிடைக்கவில்லை. குஞ்சுகள் பசியால் கண்ணீர் வடித்தன. அச்சமயம் ஒரு குஞ்சுக்கு மண்புழு கிடைத்தது. அவ்வுணவை தான் மட்டும் உண்ண நினைத்தது. இதை அறிந்த தாய்க்கோழி, மற்றவர்கள் பசித்திருக்க நீ மட்டும் உண்ணுவதா என கோபப்பட்டு அந்த குஞ்சிடம் இருந்த உணவை பறித்து மற்ற குஞ்சுகளுக்கும் சமமாக பங்கிட்டு கொடுத்தது. பின்னர் தன் குஞ்சுகளை பார்த்து, சமமாக உழையுங்கள், சமமாக உண்ணுங்கள். பலரும் பட்டினியாக கிடக்கும் போது சிலர் உண்பதை தவிர்த்திடுங்கள்
என்று அறிவுரை கூறியது. அதை குஞ்சுகளும் ஏற்றுக்கொண்டன. இவ்வறிவுரைகள் தவறா? சொல்லுங்கள் குழந்தைகளே. இந்த கதையினுடைய சுருக்கமான ஒரு பகுதி தான் டீச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை எவ்வளோ வேணாலும் உங்கள் மனதுக்கு அனுசரித்து விரிவுபடுத்தி எழுதி கொள்ளலாம். உங்கள் திறமையை அதிகப்படுத்த அது உதவும். இப்போ இந்த பாடப்பகுதியிலிருந்து ஒரு சில கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் அப்படிங்கிறது சொல்லுவீங்களா? கேள்விகளை கவனிங்க, டீச்சர் வாசிக்கிறேன். தாய்க்கோழி தன் குஞ்சுகளை எப்படியெல்லாம் வளர்த்தது? தாய்க்கோழி தன் குஞ்சுகளை எப்படியெல்லாம் வளர்த்தது? கோழி குஞ்சுகள் கண்ணீர் வடிக்க காரணம் என்ன? இதில் கோழி குஞ்சுகள் அழுதன அப்படின்னு சொல்லி ஒரு வரி வருது. எதனால் அது கோழி குஞ்சுகள் கண்ணீர் வடித்தன? தாய்க்கோழி கோபப்பட காரணம் என்ன? தாய்க்கோழி தன் குஞ்சுகளுக்கு கூறிய அறிவுரை என்ன? இக்கதை பாடலை எழுதியவர் யார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கண்டறிந்து உங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதணும். அடுத்ததாக ஜிபியூபி தத்தமங்கலம் பள்ளி ஆசிரியை ஷாஜிதா டீச்சர் சில விடுகதைகளை கொடுத்தாங்க. அதனுடைய விடைகளை எல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு தோணுது எனக்கு. அப்படி கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக இதோ ஷாஜிதா டீச்சரே விடையுடன் வருகிறார். கேட்டு பாருங்க, நீங்க கண்டுபிடிச்ச விடை சரியாங்கிறத. அன்பு குழந்தைகளே, போன வகுப்புல டீச்சர் சில விடுகதைகளை உங்களுக்கு எழுத சொல்லியிருந்தேன். நீங்கள் அதோட விடை எழுதி அனுப்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப டீச்சர் அந்த விடுகதைகளுக்கான விடை சொல்றேன், சரியான்னு பாத்துக்கங்கம்மா. முதல் கேள்வி விடுகதை என்ன கேட்டிருந்தேன்? உயர்ந்த வெள்ளைக்காரி, நீண்ட மூக்குக்காரி, ஒற்றை காலில் நிற்பாள், அவள் யார்? அப்படித்தானே கேட்டிருந்தேன். அதோட விடை என்னப்பா? கொக்கு. ஆமா, சரியான விடை. அடுத்து என்னது? பகலில் உறங்குவான், இரவில் அலறுவான், அவன் யார்? அந்த கேள்விக்கான விடை என்னப்பா? ஆந்தை. ஆமா, மிக சரியான விடை. அதுக்கப்புறம் என்னது? ஓடுவதோ குதிரை வேகம், இருப்பதோ 2 கால்கள், ரெக்கையுண்டு ஆனால் பறக்க முடியாது, நான் யார்? என்ன எழுதுனீங்க? ஒட்டக பறவை. ஆமா, அது சரியான விடப்பா. அடுத்து என்னது? காலையில் ஊதும் சங்கு, கறி சமைக்குதும் சங்கு, அது என்ன? சேவல். ஆமா, சரியான விடப்பா. அடுத்து என்னது? பசியிலே கரைவான், பாசத்திலும் கரைவான், தண்ணீரில் கரைய மாட்டான், அவன் யார்? காகம். இதுவும் சரியான விடை. அப்புறம் என்னது? மாட மாளிகையில் வசிப்பான், மன்னன் நல்லன், கோடு கோபுரத்திலும் வசிப்பான், கடவுள் அல்லன், அவன் யார்? மாடப்புறா. ஆமா, இதுவும் சரியான விடை. அடுத்து என்ன சொன்னீங்க? சொன்னதை சொல்லும் பெண்ணுக்கு பச்சையாம் பாவாடை, அவள் யார்? பச்சைக்கிளி. எல்லாரும் எழுதிருக்கீங்களே. அடுத்து என்னது? முட்டையிடும், குஞ்சு பொரிக்காது, குரலில் இனிமையுண்டு, இசை தெரியாது, அது என்? குயில். ஆமா, மிக சரியான விடை. அடுத்து என்னது? மின்னும் நீலமேனிக்காரன், தரமான ஆட்டக்காரன், மேகம் இருண்டு வந்தால் மோகம் கொண்டு ஆடுவான், அவன் யார்? மயில். ஆமா, மிக சரியான விடை. அடுத்து என்னது? வானில் வட்டமிடுபவனுக்கு பூமியில் தான் இறை கிடைக்கும், அவன் யார்? கழுகு. ஆமா, எல்லாருமே ரொம்ப சரியா சிறப்பா விடை எழுதிருக்கிறீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். குழந்தைகளே, விடுகதைக்கான விடைகள் எல்லாம் சரிபார்த்து கொண்டீர்களா? இனி நம்ம பாடப்பகுதிக்கு செல்லலாம். பாட புத்தகம் எடுங்க. எல்லாரும் பாடம் தொடங்கும் பொழுதே புத்தகத்துடன் தான் இருப்பீர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் பக்கம் 56, அந்த 56வது பக்கத்தில் ஒரே ஓசை உடைய சொற்களை கண்டறிந்து எழுத சொல்லி இருக்காங்க. நீங்கள் பலமுறை இந்த பாடலை வாசித்திருப்பீர்கள் அப்படின்னு சொன்னால் ஒத்த ஓசையுடைய சொற்களை ஈஸியாக எளிதாக கண்டுபிடித்திருக்கலாம். அது பாருங்க, டீச்சர் சொல்கிறேன், அதையெல்லாம் நீங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதிக்கோங்க. குழந்தைகளே, பாடலிலிருந்து ஒரே ஓசையுடைய தொடர்களை கண்டறிந்து எழுதணும். நீங்கள் பாடப்பகுதியை பல முறை வாசித்திருந்தால்
அந்த தொடர்கள் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். இப்போ டீச்சர் அதெல்லாம் சொல்கிற கவனிங்க. இதெல்லாம் ஒரே ஓசையுடைய தொடர்கள். பொறித்ததுவாம், வளர்த்ததுவாம், அழித்ததுவாம், கிடைத்ததுவாம், முனைந்ததுவாம், சினந்ததுவாம், விரைந்ததுவாம், சொன்னதுவாம், வகுத்தனவாம், பருத்தனவாம், துடித்தனவாம், வடித்தனவாம், தேடினவாம், கொண்டனவாம், கொடுத்ததுவாம். இவை அனைத்துமே வாம் என்ற ஓசையுடன் முடிவடைகிறது. எனவே ஒரே ஓசையுடைய சொற்கள் பட்டியலில் இதை எழுதி கொள்ளலாம். அடுத்தது பக்கம் 56. அதிலேதான் கடைசி செயல்பாடு பாருங்க. குழுவில் பொருந்தாத பெயரை தனியே எடுத்து எழுதுங்கள், காரணம் கூறுங்கள் என்று கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு 5 குழுக்கள் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் குழு காகம், கோழி, குயில், கொக்கு. இந்த 4 பறவைகளில் எந்த பறவை குழுவில் சேராது சொல்லுங்க பார்க்கலாம். கோழி. ஏன் கோழி குழுவில் சேராது? கோழி ஒரு வீட்டில் வளர்த்தக்கூடிய பறவை. எனவே அது குழுவில் சேராது. கோழியை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து காற்று, மண், மரம், மனை. இரண்டாவது குழு கவனிங்க. காற்று, மண், மரம், மனை. இந்த குழுவில் எந்த சொல் சேராது? மண்ணா? இல்லை, தவறு. மனை. மனை என்ற விடைதான் சரி. ஏனென்றால் காற்று, மண், மரம் போன்றன இயற்கையிலேயே உள்ளது. மனை என்பது வீடு அல்லது இடம் என்று பொருள் தரும். எனவே மனை என்பது இரண்டாவது குழுவில் சேராத சொல். மூன்றாவது குழுவை பாருங்கள். ஓலை, இலை, கீற்று, பாய். இதில் எந்த சொல் சேராது சொல்லுங்க. சரியாக சொன்னீங்க, பாய். பாய் என்பதுதான் சரியான விடை. ஏனென்றால் ஓலை, இலை, கீற்று போன்றன தென்னையிலிருந்து அல்லது தாவரங்களின் பாகங்களாக கருதப்படுகின்றன. தென்னையிலிருந்து கிடைப்பது ஓலை, கீற்றெல்லாம் கிடைக்கும். இலை தாவரத்தின் பாகம். பாய் என்பது மனிதர்களால் செய்யக்கூடிய ஒரு பொருள். எனவே பாய் என்பது சேராது. அடுத்து நான்காவது குழு கவனிங்க. குளம், கடல், ஏரி, ஆறு. குளம், கடல், ஏரி, ஆறு. இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கே. குழுவில் சேராதது எதுன்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கா? குழப்பமே தேவையில்லை. குளம் மட்டும்தான் இதில் சேராது. ஏனென்றால் குளம் மனிதர்களால் வெட்டப்பட்டு நீர் தேங்க வைக்கப்படக்கூடிய இடம். கடல், ஏரி, ஆறு போன்றவை இயற்கையிலேயே உள்ளவை. எனவே குளம் என்பது குழுவில் சேராது. கடைசி குழுவை பாருங்க. கூடு, குகை, வீடு, பொந்து. கூடு, குகை, வீடு, பொந்து. இவற்றுள் எது குழுவில் சேராது? சரிதான், வீடு. இது குழப்பமில்லாத குழு, அப்படித்தானே? ஏன்? வீடு என்பது மனிதர்கள் வசிக்கும் இடம். கூடு, குகை, பொந்து போன்றன உயிரினங்கள் வசிக்கும் இடம். எனவே வீடு என்ற சொல் இங்கு குழுவில் சேராது. இதை நோட்டு புத்தகத்தில் எழுதி வச்சுக்கணும்.
சும்மா எழுதி வச்சா பத்தாது, நன்றாக படித்து கொள்ள வேண்டும். குழந்தைகளே, அடுத்ததாக இந்த பாடத்தில் நீங்கள் எவ்வளவு தூரம் கற்றுள்ளீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வழக்கம் போல அலகு மதிப்பீடு கவனிங்க பார்க்கலாம். இந்த அலகு மதிப்பீடில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத டீச்சர் சொல்கிறேன், வாசித்து கொடுக்கிறேன். இதை நீங்கள் தவறாமல் எழுத வேண்டும். முதல் கேள்வி, நமது பள்ளியில் நடைபெறும் ஓண விழாவிற்கு அனைத்து பெற்றோர்களும் பொதுமக்களும் வந்து கலந்து கொள்ளுமாறு அழைப்பிதழ் தயாரியுங்கள். இடம், தேதி, நேரம், அன்புடையீர் என்று தொடங்க வேண்டும். இந்த தலைப்பு பாருங்க, அறுவடை திருவிழா என்று கொடுத்திருக்கிறார்கள். கேரளாவின் அறுவடை திருவிழா என்பது ஓணம் பண்டிகை. சிங்கம், அதாவது ஆவணி மாதம் வரும். தமிழ் மாதம் ஆவணி மாதம், மலையாளத்தில் சிங்கம் என்று சொல்வார்கள். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் வரக்கூடிய அறுவடை திருவிழாவாகும் ஓணம். இப்போ இதை பற்றின இதற்கு முன்னாடி வகுப்புகளில் நீங்கள் பள்ளிக்கூடம் சென்றிருந்த பொழுது ஓண விழா கொண்டாடி இருப்பீங்க, அப்படித்தானே? இப்போ அந்த விழாவுக்கு அழைப்பு பெற்றோர்களுக்கு கொடுக்கிற மாதிரி பொதுமக்களையும் வந்து கலந்து கொள்ளுமாறு அழைக்கும்படியான ஒரு அழைப்பிதழ் தயார் செய்ய வேண்டும். இந்த அறுவடை திருவிழா என்பது தமிழ்நாட்டில் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? பொங்கல். தமிழ்நாட்டின் அறுவடை திருவிழா பொங்கல். சரி, அடுத்தது இரண்டாவது கேள்வி கவனிங்க. கபடி தேசிய விளையாட்டை பற்றி விளக்க குறிப்பு எழுதுங்கள். உங்களுக்கு விருப்பமான ஒரு விளையாட்டை பற்றி விளக்க குறிப்பு எழுதுங்கள். இரண்டுமே எழுதணும். கபடி என்ற தேசிய விளையாட்டு நீங்கள் பாடப்பகுதியில் படித்தது, அதை பற்றின ஒரு விளக்க குறிப்பு எழுத வேண்டும். அது போக உங்களுக்கு பிடித்த ஏதேனும் ஒரு விளையாட்டை பற்றிய ஒரு விளக்க குறிப்பு எழுத வேண்டும். இப்படி 2 விளக்க குறிப்புகள் எழுத வேண்டும். அடுத்ததாக கதையை பாடலாக எழுதுங்கள். நாம் கதை பாடலை கதையாக மாற்றி எழுதினோம். அடுத்தது பாருங்க, இங்கே கொடுத்துருக்கிறது கதையை பாடலாக மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க. வாசிக்கிறேன் கவனிங்க. ஒரு நாள் கோழி தனது குழந்தைகளுடன் இரை தேடிச் சென்றது. அப்போது எல்லா குஞ்சுகளுக்கும் சமமாய் உணவு கொடுத்து பாசம் காட்டி வளர்த்து வந்தது. ஒரு நாள் பகல் வேளை யாருக்கும் உணவு கிடைக்கவில்லை. எல்லாம் பசியால் துடித்தது. அதை பார்த்த தாய் கண்ணீர் வடித்தது. அதை பார்த்த குஞ்சு ஒன்று, அம்மா, நாம் எல்லோரும் தோட்டத்து பக்கத்தில் உள்ள குப்பை மேட்டை கிளறி இரை தேடுவோம் என்றது. எல்லோரும் அங்கு சென்று தமது செல்ல கால்களால் கிளறி இரையை தின்று பசியாற்றின. இது ஒரு சின்ன பகுதி. இதை ஒரு குட்டி பாடலாக மாற்றி எழுத வேண்டும். அடுத்தது கடைசியான கேள்வி பாருங்க. வினா நிரல் தயாரியுங்கள். உலக கோப்பையை வென்ற நமது இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் தோனியை பேட்டி காண்பதற்கான வினா நிரல் தயாரியுங்கள். இதற்கு முந்தைய வகுப்புகளில் பேட்டி கேள்விக்கான வினா நிரல்கள் தயாரிப்பது எப்படி என்பதை பற்றி சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போது அதே போல் இந்த பகுதியில் உள்ள பேட்டி காண்பதற்கான வினா நிரல் யார்கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி எழுதணும்? கிரிக்கெட் அணியின் தலைவர் தோனியை பேட்டி காண்பதற்கான வினா நிரல் தயாரிக்க வேண்டும். இந்த அலகு மதிப்பீட்டை முழுமையாக எழுதி உங்கள் வகுப்பு ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுக்க வேண்டும். குழந்தைகளே, இன்றைய வகுப்பில் கொடுத்த செயல்பாட்டு நிறைவுகள், இந்த வகுப்பு முழுதுமே செயல்பாடுகளாக இருந்தது, அப்படித்தானே?
நீங்கள் இதற்கு முன்பு படித்த இந்த பாடத்தின் செயல்பாடுகளை மறுபடியும் ஞாபகப்படுத்தும்படியான செயல்பாட்டு நிறைவு பகுதியாக இந்த வகுப்பு அமைந்தது. அப்போ இந்த செயல்பாடுகள் அனைத்தையும் நீங்கள் தவறாமல் செய்து உங்கள் வகுப்பு ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். நன்றி, வணக்கம்.